ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கணேஷ் அண்ட் பிரியா இருவரும் தனது மகன் கார்த்திக் உடன் கோயம்புத்தூரில் வசிக்கிறார்கள். பிரியா தனது மாமனார் மற்றும் மாமியாருடன் பிக்னிக் செல்ல திட்டமிடுகிறாள். இந்த சுச்சுவேஷன்ல இவர்களுடைய ஃபேமிலி மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் செய்யக்கூடிய செயல்களையும் இவர்கள் பேசக்கூடிய கான்வர்சேஷனையும் இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மார்னிங். பிரியா தனது கணவரிடம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் எலுமிச்சை சாதம் செய்துள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் செய்துள்ளேன். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ ஹவ் மேட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹவ் மேட் அப்படின்னா நான் செய்துள்ளேன். என்ன செய்துள்ளேன்? எலுமிச்சை சாதம். அப்போ லெமன் ரைஸ். ஐ ஹவ் மேட் லெமன் ரைஸ். நான் எலுமிச்சை சாதம் செய்துள்ளேன். யாருக்கு? நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும். அப்போ ஃபார் ஆல் அவர் ஃபேமிலி. ஃபார் ஆல் அவர் ஃபேமிலி அப்படின்னா நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும். ஐ ஹவ் மேட் லெமன் ரைஸ் ஃபார் ஆல் அவர் ஃபேமிலி. நம்முடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் எலுமிச்சை சாதம் செய்துள்ளேன். ஓகே, நெக்ஸ்ட் பிரியாவினுடைய கணவர் கணேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே பிரியா, குழந்தைகளுக்கு நான் சில ஸ்நாக்ஸ் பேக் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் ஓகே பிரியா. நெக்ஸ்ட் நான் பேக் செய்கிறேன். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ வில் பேக் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் பேக் அப்படின்னா நான் பேக் செய்கிறேன். எது? சில ஸ்நாக்ஸ். அப்போ சம் ஸ்நாக்ஸ். ஐ வில் பேக் சம் ஸ்நாக்ஸ் அப்படின்னா நான் சில ஸ்நாக்ஸ் பேக் செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங். யாருக்கு? குழந்தைகளுக்கு. அப்போ ஃபார் த சில்ட்ரன். ஓகே பிரியா, ஐ வில் பேக் சம் ஸ்நாக்ஸ் ஃபார் த சில்ட்ரன். குழந்தைகளுக்கு நான் சில ஸ்நாக்ஸ் பேக் செய்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கணேஷனுடைய பையன் கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா, நாம் நம்முடைய கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நாம் எடுத்துக்கொள்ளலாமா. இது எப்படி சொல்றது? கேன் வி டேக். கேன் வி டேக். நாம் எடுத்துக்கொள்ளலாமா. எதை? நம்முடைய கிரிக்கெட் பேட்டை. அப்போ அவர் கிரிக்கெட் பேட். கேன் வி டேக் அவர் கிரிக்கெட் பேட். நாம் நம்முடைய கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கொள்ளலாமா. அதற்கு கணேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமாக நாம் உனது பெரியப்பா மகன்களுடன் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நிச்சயமாக. அப்போ ஷூர். நெக்ஸ்ட் நாம் விளையாடுவோம். இது எப்படி சொல்றது? we will play அப்படின்னு சொல்லணும். we will play அப்படின்னா நாம் விளையாடுவோம். யாருடன்? உனது பெரியப்பா மகன்களுடன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது உங்களுடைய பெரியப்பா மகன் அல்லது மகள், அல்லது உங்களுடைய அத்தை மகன் அல்லது மகள், இவர்களை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே இது உங்களுடைய சித்தப்பா மகன் அல்லது மகள், அதே மாதிரி உங்களுடைய அத்தை மகன் அல்லது மகள். இந்த இடத்துல அத்தை என்பது உங்களுடைய அப்பாவினுடைய தங்கையை குறிக்கும். சரிங்களா? இவங்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உனது பெரியப்பா மகன்களுடன். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? வித் யுவர் கசின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஷூர், we will play with your cousins. நிச்சயமாக நாம் உனது பெரியப்பா மகன்களுடன் விளையாடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கணேஷனுடைய இன்னொரு பையன் அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் என் பொம்மைகளை எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நான் எடுக்க விரும்புகிறேன். இது எப்படி சொல்றது? ஐ வாண்ட் டு டேக் அப்படின்னு சொல்லணும். ஐ வாண்ட் டு டேக் அப்படின்னா நான் எடுக்க விரும்புகிறேன். எதை? என் பொம்மைகளை. அப்போ மை டாய்ஸ். அப்போ ஐ வாண்ட் டு டேக் மை டாய்ஸ். நான் என் பொம்மைகளை எடுக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் இந்த நானும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல என்ன வேர்டு சேர்ப்போம் அப்படின்னா டு அப்படிங்கிற வேர்டு சேர்ப்போம். அப்போ ஐ வாண்ட் டு டேக் மை டாய்ஸ் டு அப்படின்னா என்ன மீனிங்? நானும் என் பொம்மைகளை எடுக்க விரும்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அர்ஜுனுடைய அம்மா பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே அர்ஜுன், அவற்றை உன் பையில் வைக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவற்றை வைக்கவும். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? புட் தம் அப்படின்னு சொல்லணும். புட் தம் அப்படின்னா அவைகளை வைக்கவும் அப்படிங்கிற மீனிங். எங்கே வைக்கவும்? உன் பையில். அப்போ இன் யுவர் பேக்.
உன் பையில். அப்போ புட் தம் இன் யுவர் பேக், அவற்றை உன் பையில் வைக்கவும். ஓகே, இத்துடன் மார்னிங் செஷன் முடிந்துவிட்டது. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் வந்து கணேஷனுடைய அம்மா, அதாவது பிரியாவின் மாமியார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெமன் ரைஸ் ரொம்ப சுவையாக இருக்கிறது பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ் இருக்கிறது, இது எப்படி சொல்கிறது? த லெமன் ரைஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கிறது? ரொம்ப சுவையாக. அப்போது ஸோ டெலிசியஸ். அப்போது த லெமன் ரைஸ் இஸ் ஸோ டெலிசியஸ் பிரியா. லெமன் ரைஸ் ரொம்ப சுவையாக இருக்கிறது பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டது தான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கொண்டது தான், இது எப்படி சொல்கிறது? ஜஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லணும். ஜஸ்ட் லேண்ட் அப்படின்னா கற்றுக்கொண்டது தான். யாரிடமிருந்து? உங்களிடமிருந்து. அப்போது ஃப்ரம் யூ. ஜஸ்ட் லேண்ட் ஃப்ரம் யூ மாம். உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டது தான் அம்மா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கணேஷனுடைய அப்பா, அதாவது பிரியாவின் மாமனார் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இது எப்படி சொல்கிறது? ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ஹாப்பி, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எதற்காக? நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது. அப்போது வி ஆர் ஆல் டுகெதர். வி ஆர் ஆல் டுகெதர், நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு சென்டென்சஸை இணைக்கிறதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். அது என்ன கன்ஜங்ஷன் அப்படின்னா, தட். ஐ எம் ஹாப்பி தட் வி ஆர் ஆல் டுகெதர். நாம் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கணேஷனுடைய பையன் கார்த்திக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதிய உணவு சாப்பிட்ட பிறகு நாம் கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து மதிய உணவு சாப்பிட்ட பிறகு, இது எப்படி சொல்கிறது? ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டர் லஞ்ச், மதிய உணவு சாப்பிட்ட பிறகு என்ன செய்வோம்? நாம் விளையாடுவோம். அப்போது we will play. we will play, நாம் விளையாடுவோம். என்னது? கிரிக்கெட். அப்போது ஆஃப்டர் லஞ்ச் we will play cricket. சாப்பிட்ட பிறகு நாம் கிரிக்கெட் விளையாடுவோம். அதற்கு கார்த்திக்கினுடைய அப்பா கணேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிச்சயமாக கார்த்திக், நாம் அனைவரும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நிச்சயமாக கார்த்திக், ஷோர் கார்த்திக். நெக்ஸ்ட் வந்து நாம் அனைவரும் சேர்ந்து விளையாடுவோம். we will play together. ஓகே, இத்துடன் ஆஃப்டர்நூன் செஷன் முடிந்துவிட்டது. நெக்ஸ்ட் வந்து ஈவினிங். ஈவினிங் வந்து பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் எல்லோரிடமும் பேசி கொண்டிருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இது எப்படி சொல்கிறது? இட் இஸ் எ ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ ப்ளஷர் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். எதற்காக? உங்கள் எல்லோரிடமும் பேசி கொண்டிருக்கிறது. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ. இட் இஸ் எ ப்ளஷர் டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ. உங்கள் எல்லோரிடமும் பேசி கொண்டிருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கணேஷனுடைய அம்மா பிரியாவின் மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் அடிக்கடி இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாம் இதை செய்ய வேண்டும், இது எப்படி சொல்கிறது? we should do this அப்படின்னு சொல்லணும். we should do this அப்படின்னா நாம் இதை செய்ய வேண்டும். எப்போதெல்லாம்? அடிக்கடி. அப்போது more often. we should do this more often. நாம் அடிக்கடி இதை செய்ய வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கணேஷனுடைய அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குடும்பமாக இணைந்திருப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பமாக இணைந்திருப்பது மிகவும் முக்கியம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து மிகவும் முக்கியம், இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், மிகவும் முக்கியம். எது முக்கியம்? ஒரு குடும்பமாக இணைந்திருப்பது. அப்போது டு ஸ்டே கனெக்டட் அஸ் எ ஃபேமிலி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ஸ்டே கனெக்டட் அஸ் எ ஃபேமிலி. ஒரு குடும்பமாக இணைந்திருப்பது மிகவும் முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கணேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவிடமும் அம்மாவிடமும் சொல்கிறார்.
என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனின் பேட்டிங் பார்த்தீர்களா, அவன் நல்ல கிரிக்கெட் வீரராக மாறி வருகிறான் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீர்களா, இதை எப்படி சொல்றது? டிட் யூ see, டிட் யூ see, பார்த்தீர்களா எதை? அர்ஜுனின் பேட்டிங்கை. அப்போ அர்ஜுன்ஸ் பேட்டிங். டிட் யூ see அர்ஜுன்ஸ் பேட்டிங்? அர்ஜுனின் பேட்டிங் பார்த்தீர்களா? நெக்ஸ்ட் வந்து அவன் நல்ல கிரிக்கெட் வீரராக மாறி வருகிறான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாறி வருகிறான், இதை எப்படி சொல்றது? he is becoming. he is becoming அப்படின்னா அவன் உருவாகி வருகிறான் அப்படிங்கிற மீனிங். என்னவாக உருவாகி வருகிறான்? நல்ல கிரிக்கெட் வீரராக. அப்போ குட் கிரிக்கெட் பிளேயர். he is becoming a good cricket player. அதற்கு கணேஷனுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பெருமைப்படுகிறேன், இது எப்படி சொல்றது? ஐ எம் ப்ரௌடு அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ப்ரௌடு அப்படின்னா நான் பெருமைப்படுகிறேன். யாரை பார்த்து? அவனை நினைத்து. அப்போ ஆஃப் ஹிம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிற மீனிங்.